ஸ்ரீ விஷ்ணு புராணம் 92ஆம் பகுதி. ஸ்ரீ கோவிந்த பட்டாபிஷேகம். கேட்டீரோ மைத்ரேய முனிவரே, இவ்விதமாக கிருஷ்ண பரமாத்மா கோவர்த்தன மலையை எடுத்துக்கொண்டு கோகுலத்தை காத்ததைக் கண்டு தேவேந்திரன் வெட்கமடைந்தான். அவன் தன் ஐராவதம் என்னும் யானை மீது ஏறிக்கொண்டு கோவர்த்தன மலையின் அருகே வந்தான். அங்கே சகல லோகங்களையும் காக்கும் எம்பெருமான் கோபால வேடம் பூண்டு யாதவ பிள்ளைகளோடு கோக்களை காத்து நிற்பதையும், அந்த சுவாமியின் திருமுடிக்கு நேர் மேலாக கருடன் என்னும் பெரிய திருவடி தன் சிறகுகளால் வெய்யற்படா வண்ணம் நிழல் செய்து கொண்டு பிறர் கண்களுக்கு புலனாகாமல் இருப்பதையும் தேவேந்திரன் கண்டான். உடனே அவன் யானை மீதிருந்து கீழே இறங்கி ஏகாந்தத்தில் பகவானை வணங்கி அந்த மகிழ்ச்சியில் விழிகள் மலர புன்னகையுடன் விண்ணப்பம் செய்யலானான். சுவாமி ஸ்ரீ கிருஷ்ண பகவானே, அடியேனது விண்ணப்பத்தை கேட்டு அருள் செய்ய வேண்டும். உனது சந்நிதிக்கு அடியேன் வந்தது விரோத புத்தியால்தான் என்று எண்ண வேண்டாம். கிருபாமயமான உன் சங்கல்பத்தினாலேயே துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரிபாலனங்களை செய்து இந்த பூமியின் பாரத்தை நீக்குவதற்காக இங்கு அவதரித்தீர்கள் என்பதை நான் அறிவேன். ஆயினும் எனக்கு செய்யும் யாகத்திற்கு பங்கம் நேரிட்டதே என்பதால் தெரியாதனமாக கோபம் கொண்டு மேகங்களை ஏவி கோகுலத்தை நாசம் செய்யும்படி கட்டளையிட்டேன். மகா சக்தியுடைய தாம் குன்றெடுத்து கோகுலத்தை காத்த இந்த அற்புதமான திருவிளையாடலை கண்டு நான் பெரிதும் மகிழ்ந்தேன். நான் உமது சந்நிதிக்கு வந்த முக்கிய காரியத்தை கேட்டருள வேண்டும். கோலோகத்தில் இருக்கும் பசுக்கள் எல்லாம் தங்கள் சந்ததியை நீ நன்றாக காத்து ரட்சித்ததற்காக உமக்கு ஒரு சத்காரம் செய்ய வேண்டும் என்று என்னிடம் கூறின. அவற்றின் வாக்கியப்படி உம்மை கோக்களின் இந்திரனாக பட்டம் சூட்டி பட்டாபிஷேகம் செய்கிறேன். அதை திருவுள்ளம் பற்றி ஏற்றருள வேண்டும். அதனால் தாம் கோவிந்தன் என்ற திருப்பெயர் பெறுவீர்கள் என்று தேவேந்திரன் விண்ணப்பம் செய்து தனது வாகனமான ஐராவதத்தின் மேலிருந்து தீர்த்த கலசத்தை எடுத்து வந்து தனக்கும் மேலாய் சத்தியலோகத்திற்கும் மேலே இருக்கும் கோலோகத்து கோக்களுக்கு இந்திரனாகையால் உபேந்திரன் நீ என்று பட்டாபிஷேகம் செய்தான். இவ்விதமாக ஸ்ரீகிருஷ்ணருக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்ற போது பசுக்கள் எல்லாம் தங்கள் மடிகளில் அளவின்றி சுரந்து பெருகிய பாலினால் பூமியை நனைத்தன. உபேந்திரன் என்றும் ஸ்ரீ கோவிந்தன் என்ற திருப்பெயர்கள் வழங்கி ஸ்ரீகிருஷ்ண பகவானுக்கு பட்டாபிஷேகம் செய்த தேவராஜன் இந்திரன் தலை வணங்கி மற்றொரு விண்ணப்பம் செய்தான். ஸ்ரீகிருஷ்ண பகவானே, பசுக்களின் வேண்டுதலை ஏற்ற வேணுகோபாலா, மற்றும் ஒரு விண்ணப்பம் உள்ளது. அதையும் திருவுள்ளம் பற்ற வேண்டும். அதாவது, உமக்கு துணையாக இருக்கும் கைங்கரியத்தின் ஆசையினால் என்னுடைய அம்சத்தை கொண்டு பூமியில் அர்ஜுனன் என்பவனை உண்டாக்கி இருக்கிறேன். அவன் பூபாரம் நீக்குவதில் உமக்கு சகாயமாக இருக்கும்படி திருவுள்ளம் பற்றி அவனை உம்மை போலவே காத்தருள வேண்டும். அவனை தாம் எப்போதும் ரட்சிக்க வேண்டும் என்றான். அதை கேட்டதும் கண்ணபிரான் புன்முறுவலுடன், தேவேந்திரா, பாரத குலத்தில் உனது அம்சத்தினால் அர்ஜுனன் பிறந்திருக்கிறான் என்பதை நான் அறிவேன். நான் பூவுலகத்தில் இருக்கும் வரையில் அவனை காப்பாற்றுகிறேன். இந்த உலகத்தில் நான் எவ்வளவு காலம் இருப்பேனோ அவ்வளவு காலம் வரை அவனை ஒருவனும் ஜெயிக்க மாட்டான். இந்த உலகத்தில் மிகவும் பலசாலிகளான கம்சன், அரிஷ்டன், கேசி, குவலையா பீடம், நாகன் ஆகிய அநேக அசுரர்கள் இருக்கின்றனர். அவர்கள் அனைவரும் ஹதம் செய்யப்பட்ட பிறகு பாரத யுத்தம் என்ற ஒரு மகா யுத்தம் நடக்கும். அதனால் பூமியின் பாரம் தீரும். ஆகையால் உன் புத்திரனான அர்ஜுனனுக்காக நீ கவலைப்பட வேண்டாம். எனக்கு எதிரில் அர்ஜுனனுக்கு பகைவன் என்று ஒருவன் தலையெடுக்க மாட்டான். பாரத யுத்தம் நடந்த பிறகு அந்த அர்ஜுனனுக்காகவே யுதிஷ்டிரன் முதலியோரையும் ஆயுத துன்பம் ஒன்றுமில்லாமல் காத்து ரட்சிப்பேன் என்று கூறி அருளினார். வானவர் கரசர் சுவாமியை ஆலிங்கனம் செய்து பணிந்து ஐராவதத்தின் மேல் ஏறி இந்திரலோகம் சென்றான். பிறகு ஸ்ரீகிருஷ்ண பகவான் ஆயர்களோடும் பசுக்களுடனும் கோகுலத்திற்கு எழுந்தருளினார். 92ஆம் பகுதி நிறைவடைந்தது.